நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சங்கர் சென்ட்ரல் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான்ற செய்தியை யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயிலேருந்து ஒரு கைதி தப்பிச்சதா வரலாறே கிடையாது. இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி முடிஞ்சதுன்னு அரசாங்கமே குழம்பி போயிடுச்சு, அதிகாரமே ஆட்டங்கண்டுருச்சு. சங்கர் ஒரு சாதாரண கைதி இல்லை, சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிற மோசமான கைதிகளில் ரொம்ப முக்கியமான கைதி அவன். ஜெயில் அதிகாரிகள்லேருந்து சிறை கைதிங்க வரைக்கும் எல்லாரு கண்ணும் அவன் மேலே இருக்கக்கூடிய விஐபி சிறை கைதி அவன். அப்படிப்பட்டவன் யாருக்கும் எந்த பிசுரும் தட்டாம எப்படி தப்பிச்சான்னு மிகப்பெரிய ஆச்சரியம். சங்கர் மட்டும் தப்பிச்சது இல்லாம சங்கரோட தம்பி மோகன், சங்கரோட ஆளு செல்வராஜ், சிறை நண்பர்கள் சுண்டல் குமார், ராஜான்னு மொத்தம் 5 பேரா ஜெயில இருந்து தப்பிச்சாங்க. விசாரிச்சதுல இந்த கிரேட் எஸ்கேப்போட மூளையா, ஸ்பான்சரா, ஆர்கனைசரா, லீடரா இருந்து செயல்பட்டது எல்லாமே சங்கர் தான். இவ்வளவு பாதுகாப்புக்கு மத்தியிலையும் சங்கர் அவனோட திருவிளையாடலை ஜெயிலையும் காட்டிட்டான். அந்த திருவிளையாடலை பத்தி கொஞ்சமா நாமளும் பார்ப்போம். சங்கருக்கு எதிரா பக்காவான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் ரெடி பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சது போலீஸ். இந்த வழக்கை எப்பேற்பட்ட வக்கீல வச்சு நடத்தினாலும் கடைசியா அவனுக்கு தூக்குதான் கிடைக்கும்னு எல்லாருக்கும் முன்னாடியே சங்கர் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஜெயில இருந்து தப்பிக்க நினைச்சதுக்கு 2 காரணங்கள் இருந்தது. முதல் காரணம், அவன் செஞ்ச குற்றங்களுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை, அவன் அந்த குற்றங்களை செய்ய தூண்டினவங்க தான். அப்படிப்பட்டவங்க சுதந்திரமா வெளியே இருக்கும்போது நான் மட்டும் ஏன் ஜெயில இருந்து சாகணுன்ற எண்ணம். 2வது காரணம் ஈகோ, வெறித்தனமான ஈகோ. சங்கர் விசாரணையில அடி வாங்கி அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டான். எப்படி ஆரம்பத்துல மொட்டை அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட அதே தொழில்ல ராஜாவாகி காட்டினானோ, அதே மாதிரி இவனை சப்பையா நினைச்சு மிதிச்சவங்க, சாட்சி சொன்னவங்க கண்ணுல பயத்தை வர வச்சே ஆகணும்ன்ற வெறித்தனமான ஈகோ. உங்க எல்லாரையும் விட இந்த சங்கர் புத்திசாலிடான்னு காட்டணும்னு நினைச்ச ஈகோ. சங்கர் அடிக்கடி அவன் ஆளுங்க கிட்ட சொல்ற விஷயம் ஒன்று இருக்கு. நம்மளை பார்க்குற ஜனங்களுக்கு ஒன்று பயம் வரணும், இல்லைன்னா மரியாதை வரணும். அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த ஊர்ல வாழ முடியும், ஆள முடியும். கொடூரமான கொலைகள்ல மாட்டி மரியாதை போனவன் எல்லார் கண்ணுலையும் பயத்தை பார்க்கணும்னு நினைச்சான். அதுக்காகவே ஜெயில இருந்து தப்பிக்கிற திட்டம் போட்டான். அவனோட தம்பி மோகன், அவன் ஆளு செல்வராஜ திட்டத்துல சேர்த்தவன். அவன் கூட செல்லுல இருந்த சுண்டல் குமாரையும் ராஜாவையும் இதுல சேர்த்துக்கிட்டான். இந்த 2 பேரை கூட சேர்த்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, சுண்டல் குமாரும் ராஜாவும் சமீபத்தில் தான் ஒரு பெரிய ராபரி பண்ணி அதில் அடித்த பணம் 1.5 லட்சத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க. எங்களை மட்டும் தப்பிக்க வச்சிங்கன்னா வெளியே போய் அந்த பணத்தை நாம் ஷேர் பண்ணிக்கலான்னு சங்கர் கிட்ட சொல்கிறாங்க. வெளியே போனால் பணம் கண்டிப்பாக தேவைப்படும், இந்த பணத்தை நாம் யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சவன் இந்த 2 பேரையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறான். நடுவில் ஒரு சின்ன விஷயம். மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையா இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. திட்டங்கள் போடப்படுது. சங்கரும் மற்றவங்களும் முதல்ல ஜெயில முழுசா நோட்டம் விடுறாங்க. யார் யார் எந்த டைம்ல எங்க இருப்பாங்க, யாருக்கு எப்ப டியூட்டி முடியுது, யார் உள்ள போறா, யார் வெளியே வரா, எந்த வார்டன் பண பிரச்சனையில இருக்காரு, யார் லஞ்சம் வாங்குவா, யார் வாங்க மாட்டா, செல்லோட சாவிங்க எங்க வைக்கப்படுது, டவர் லைட் எந்த டைம்ல எங்க அடிக்குது, ஜெயில ஒட்டியா இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த டைம்ல ரயில் வருது, எப்போ அது சத்தமா ஆர்ன் அடிக்குது, எத்தனை முறை அடிக்குது, ஆர்ன் அடிக்கிற சத்தம் அதிகமா கேட்கிற சமயத்துல நாம ஜெயில் கேட்டை ஓபன் பண்ணா யாருக்காவது கேக்குதா, ஜெயில இருந்து அவங்க தப்பிக்க போற டைம் எவ்வளவு நேரத்துக்குள்ள இருக்கணும், எல்லாத்தையும் நோட் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5 பேரும் சுத்தி உக்கார சங்கர் அவனோட திட்டத்தை சொல்றான். அதாவது ஜெயில் செல்லோட யூஸ் பண்ணாத பழைய சாவிங்க எல்லாம் பழைய பொருட்கள் போடுற ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல அதுல இருந்து நிறைய சாவிங்க இருக்கிற ஒரு சாவி கொத்தை திருடணும்னு சொல்றான். உடனே கரெக்டான நேரமா பார்த்து சாவி கொத்தை தூக்குறாங்க.
நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஆர்ன் அடிக்கிற சத்தம் கேட்கும் போதெல்லாம் ஒரு சாவியா போட்டு பூட்டு திறக்குதான்னு ட்ரை பண்றாங்க. 90% சாவி உள்ள போகுது, ஆனா சின்ன மிஸ்டேக்ல பூட்டு திறக்க மாட்டேங்குது. சாவியை கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டா பூட்டு திறந்துரும். ஆனா அதுக்கு பூட்டோட ஒரிஜினல் சாவியோட மாடல் வேணும். அதுக்கு ஒரிஜினல் சாவி அவங்க கைக்கு கொஞ்ச நேரம் வரணும். உடனே அதுக்கு ஒரு தனி பிளான் பண்றாங்க. எல்லா கைதிகளையும் நைட்டு செல்லுல வச்சு பூட்டுற வார்டன் அடுத்த நாள் விடிய காலையில கைதிங்களை திரும்பவும் திறந்து விடுவாங்க. காலையில நைட்டு இந்த 2 நேரத்துல தான் சாவி வார்டன் கையில இருக்கும். காலையில நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. வார்டன் சாவியை போட்டு செல்ல திறந்த உடனே செல்வராஜ் காக்கா வலிப்பு வந்தவன் மாதிரி கீழே விழுந்து நடிக்கிறான். கையில ஏதாவது இரும்பு பொருள் கொடுங்கன்னு இந்த 4 பேரும் சுத்தி நின்னு கத்த, வார்டன் கையில இருந்து இரும்பு சாவியை வாங்கின சங்கர் அதை செல்வராஜ் கிட்ட கொடுக்கறான். ஒரு 2-3 நிமிஷத்துல வலிப்பு குறைய சாவியை வாங்கி திரும்பவும் வார்டன் கையிலேயே கொடுக்கறான். இதுல என்ன பியூட்டினா, வார்டன் கையில இருந்து வாங்கின சாவிய சங்கர் கையில வச்சுக்கிட்டு திருடின பழைய சாவிய செல்வராஜ் கையில தரான். 2-3 நிமிஷம் சாவி செல்வராஜ் கிட்ட இருந்த சமயத்துல ஒரிஜினல் சாவிய சங்கர் கையில வச்சிருந்த சோப்ல அழுத்தி மார்க் எடுத்துக்கிறான். திரும்பவும் செல்வராஜ் கையில இந்த டூப்ளிகேட் சாவியை எடுத்து வார்டன் கிட்ட ஒரிஜினல் சாவியை கொடுத்துட்றான். இது எதுவுமே தெரியாத மாதிரி வார்டன் கவனத்தை திசை திருப்புற வேலைய மத்தவங்க பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா ஒரிஜினல் சாவி மாடல் இப்போ சங்கர் கேங் கைக்கு வருது. இப்ப இவங்க கிட்ட இருக்கிற டூப்ளிகேட் சாவியை ராவி ஒர்க் பண்ணி ஒரிஜினல் சாவி மாதிரி மாத்தணும். ஆனா அதை கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள வச்சு செய்ய முடியாது. பூட்டு சாவி ரிப்பேர் பண்ற ஆளால தான் முடியும். அதுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும். யாரை கூப்பிடலான்னு சங்கர் யோசிக்கிறான். அப்பதான் அவனோட நினைவுக்கு தேவி வரா. தேவி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சங்கருக்கு நல்ல பழக்கம். அவ தொழில் செஞ்சு நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த சமயத்துல சங்கர் தான் மருத்துவம் பார்த்து அவ உயிரை காப்பாத்தினான். அவளுக்கும் அவளோட தம்பிக்கும் சங்கர் நிறைய உதவி செஞ்சிருக்கான். ஆனா கொஞ்ச காலமா தேவியோட எந்த தொடர்புலையும் இல்லாம இருந்தான். அதனால பல பேருக்கு தேவினா யாருன்னே தெரியாது. தெரிஞ்ச யாரையாவது வச்சு வேலை செஞ்சா தகவல் லீக் ஆயிடும். அதனால தேவியை நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்கலான்னு கணக்கு போட்டவன் தேவிக்கு லெட்டர் போட்டு ஜெயில வந்து அவனை பார்க்க சொல்றான். ஜெயில மனு போட்டு சங்கரை வந்து பார்க்கறா தேவி. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்க சாதாரணமா பழைய கதையை தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சங்கர் யாரும் அவங்கள கவனிக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஜெயில இருந்து தப்பிக்க போற எண்ணத்தை சொல்லி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறான். கொஞ்ச நேரம் யோசிச்ச தேவி, உங்களுக்காக என் உயிரியே கொடுப்பேன்னு சொல்ல மார்க் பதிச்ச சோப்பையும் டூப்ளிகேட் சாவியையும் கொடுத்து அதை ரெடி பண்ணிட்டு வந்து தான்னு சொல்றான். தேவி சரின்னு சொல்ல சாவி எடுத்துட்டு வரும்போது உன் தம்பியையும் கூட்டு வா, அவனோட உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் மனு போட்டு தேவியும் அவன் தம்பியும் சங்கரை பார்த்து ரெடி பண்ண சாவிய கொடுக்கறாங்க. ரொம்ப சந்தோஷமானவன் அவங்க கிட்ட அவனோட முழு திட்டத்தையும் தப்பிக்க போற தேதியையும் நேரத்தையும் சொல்லி நீங்க ரெடியா இருங்கன்னு சொல்ல தேவியும் தம்பியும் நீங்க சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல தயாரா காத்திருப்போன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு தேவி கொடுத்த சாவியை ரகசியமா பூட்டுல போட்டு ட்ரை பண்ணி பார்க்க பூட்டு பக்காவா திறக்குது. திட்டத்தோட முதல் படியே சக்சஸ் பண்ணிட்டோன்னு நினைச்ச சங்கர் அன்னைக்கு நைட்டு நிம்மதியா படுத்து செல்லுல தூங்குறான். சாவி ரெடி ஆயிட்ட விஷயத்த அவன் ஆளுங்க கிட்ட சொல்ல எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னவன், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நடந்துக்கோங்க, நாளைக்கு நாம தப்பிக்க போறோம். நாம தப்பிக்கிறதுக்கு வெளியே இருந்து 2 பேர் உதவி பண்ண போறாங்க. நாளைக்கு நைட்டு 9:30 மணிக்கு டிவியில ஒளியும் போடுவாங்க. நம்ம சைடு காவலுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் டிவி பார்க்க டவர் சைடு போவாங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாம செல்ல ஓபன் பண்ணி மெயின் கேட்டுக்கு போறோம். அங்க ஏற்கனவே ஒரு ஆளை நான் விலை பேசிட்டேன். மெயின் கேட் பூட்டை சரியா பூட்டாம வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு பூட்டின மாதிரி இருக்கும், ஆனா இழுத்தா திறந்துடும். அங்கிருந்து காம்பவுண்ட் வேப்ப மரம் கிட்ட போறோம். ஆனா அதுல ஒரு சிக்கல், நாம போற வழியில ஒரு பெரிய டவர் லைட் வெளிச்சம் அடிக்குது. அதை முதல்ல எரிய விடாம பண்ணிட்டு தான் நாம காம்பவுண்ட் கிட்ட போகணும். அப்பதான் நாம போறது இருட்டுல யாருக்கும் தெரியாது. லைட் ஒயரை கட் பண்ணிட்டு வேப்ப மரம் கிட்ட போனா அங்க அந்த பக்கத்துல இருந்து நமக்கு உதவி பண்ண போற ஆளுங்க வேப்ப மரம் பக்கமா கயிறு போடுவாங்க. அதை புடிச்சு ஏறி அந்த சைடு போயிட்டா இந்த சிறை வாழ்க்கையில இருந்து நாம தப்பிச்சிடலான்னு சொல்றான். இத கேட்ட எல்லாரும் சரின்னு கை காட்டுறாங்க. உடனே சங்கர், இதுல ஒரு முக்கியமான விஷயம்,
இந்த மொத்த வேலையும் செஞ்சு நாம தப்பிக்கிறதுக்கு வெறும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. 10 மணிக்கு ஒளியும் முடிஞ்சதுன்னா எல்லாரும் பாதுகாப்புக்கு வந்துருவாங்க, நாம வசமா மாட்டிப்போம். அதனால எல்லாரும் தயாரா சுறுசுறுப்பா இருங்கன்னு சொன்னவன் சுண்டல்குமாரை பார்த்து, வெளியே போனதும் சொன்னது மாதிரி 1.5 லட்சம் பணத்தை எடுத்து தர, நாம ஷேர் பண்ணிக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு திசையா எஸ்கேப் ஆயிடலாம், சேர்ந்து இருந்தா நம்மள ஈஸியா புடிச்சிடுவாங்கன்னு சொல்ல சுண்டல்குமார் சரின்னு தலையாட்டுறான். சங்கர் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்தது. காம்பவுண்ட் வேப்ப மரம் ஓரமா தேவியோட தம்பி மரத்துல கயிறு கட்டி ஜெயிலுக்குள்ள கயிறை போட்டான். அதை புடிச்சு ஒருத்தரா மேலே ஏறினாங்க. கடைசியா சங்கர் கயிறை புடிச்சு மேலே ஏறினா காம்பவுண்ட் சுவர் மேலே ஏறினவன் திரும்பி ஒரு முறை ஜெயில பார்த்தான். சங்கர் வாழ்க்கையே ஜெயில முடிஞ்சிடும்னு சொன்னவன், அவனுக்கு எதிரா சாட்சி சொன்னவன், முக்கியமா அப்ரூவர் பாபு, எல்லாருக்கும் நாளைக்கு காலையில அவன் தப்பிச்ச தகவல் தெரிஞ்சு கண்ணுல பயமும் கை காலில் உதறலும் வரப்போகுதுன்னு நினைச்சு சங்கர் சந்தோஷமா சிரிச்சான். ஆனா சங்கருக்கு தெரியாது இதுதான் அவன் வாழ்க்கையில சிரிக்க போற கடைசி சிரிப்புன்னு. சங்கர் கொலை கேஸ்ல பிடிபடும் போது அவன் கிட்ட 40 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3 மாடி கட்டட வீடு, சங்கருக்கு தனியா ஒரு காரு, அவனோட 4 குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போறதுக்கு டிரைவரோட தனி காரு, வீட்டு கட்டுல சோபாவுல கட்டுக்கட்டா பதிக்க வைக்கப்பட்டிருந்த லட்சக்கணக்கான பணம் நகை, ஊருக்குள்ள பல கல்யாணத்துக்கு சாவுக்கு படிப்புக்குன்னு பணத்தை அள்ளி கொடுத்து வள்ளல்னு வாங்கின பட்டம், திருவான்மியூர்ல எந்த கட்சி மீட்டிங்னாலும் போடுற மேடையில இருந்து கட்சிக்காரங்க அடிக்கிற சரக்கு, சாப்பிடுற பிரியாணி பொட்டல வரைக்கும் ஸ்பான்சர்னு திருவான்மியூரோட சக்கரவர்த்தியா வாழ்ந்திருந்தான். அப்படிப்பட்ட சங்கர் பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமைக்கு போக போறான். அவனை அந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போறது வேற யாரும் இல்ல, அவன் கூடவே இருக்கிற 2 பேர் தான். அவங்க யாருன்னா அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.